ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்ஃபர். கோல் கஃபே டீமுக்காக இந்த ஹிட்லர் அண்ட் வேர்ல்ட் வார் டூ இந்த வீடியோவை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஜெர்மனோட லீட் ஆகிட்டார், ஜெர்மனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஜெர்மன் வந்து இவர் கம்ப்ளீட்டாக ரொம்ப பெரிய லெவலில் அவர் க்ரோத்திங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ ஜெர்மன் வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிருக்கும். சரண்டர் ஆகிட்டு அவங்களோட ஆர்மி நேவி எல்லாமே ஆர்மிஸ் தே ஹேவ் பீன் லூஸ்ட் இட் அவுட். அவங்களோட ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 லேக்குக்கு மேலே ஆர்மியில் பீப்புள்ஸ் வைக்கக்கூடாது இந்த வேர்ல்டு லெவலில் அந்த ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ஹிட்லர் அந்த ரூலிங் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு ஹிட்லர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவார். கண்ட்ரியோட தலையிலேருந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார். ஃபுல் ஃப்ளெஜ் ஆஃப் க்ரோத், ஆல்மோஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஒரு 60 lakhs மேலே இருந்திருக்கும் அவர் ரூலிங்க்கு வரதுக்கு முன்னாடி. ரூலிங்க்கு வந்த பிறகு வித்தின் 2 to 3 இயர்ஸில் அந்த கண்ட்ரியில் வித் நாட் ஈவன் அ சிங்கிள் பீப்புள் வாஸ் அன்எம்ப்ளாய்டு. அந்த லெவலுக்கு அந்த ஸ்டேட்டஸை கொண்டு வந்திருப்பார். எல்லாருக்கும் ஃப்ரீ மெடிசன்ஸ், எஜுகேஷன் குவாலிட்டி, பக்கா சேலரி அண்ட் தென் போனஸ், இந்த மாதிரி நிறைய க்ரோத்திங் பாயிண்ட், ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். ஒரு பெரிய லெவலில் க்ரோத்து கொண்டு வந்துட்டு இருப்பார். அதே நேரத்தில் அவரோட மிலிட்ரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ்க்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கு. ஏன்னா வேர்ல்டு வார் 1ல் சரண்டரான ஒரு கண்ட்ரி வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு, அதுவும் மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லையும் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னா தே மேபி பிளான் டு கிரியேட் வார் வித் அனதர் கண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு பிளானை கிரியேட் பண்ணிப்பாங்க. மேபி அடுத்த கண்ட்ரியில் எப்போ வேணால் போர் தொடுக்கலாம், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கூட அவங்களுக்கு மேபி ஐடியா இருக்கலாம். அதனால் வந்து மற்ற கண்ட்ரிஸ்லாம் பயப்படுவாங்க. இதனால் சோவியத் யூனியன் அந்த மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஹேவ் பீன் டீலிங் வித் பேக்ட் அண்ட் எவ்ரிதிங். இந்த டைமில் தான் என்ன ஆகும், ரஷ்யாவோட பர்சன் ஹெட் ஸ்டாலின் என்ன பண்ணுவார், ஹிட்லருக்கு கூட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவார். அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மொலோடோ ரிப்பன். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் திங் வி ஷுட் ஹேவ் டு பி கோ இன் அ மியூச்சுவல் வே, எந்த ஒரு சண்டை இல்லாமல் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து மெயின் பேக்டை வந்து சைன் பண்ணுவாங்க. பட் ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா ஹிட்லர் கம்ப்ளீட்டாக க்ரோ ஆகிட்டார். ஜெர்மனும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் ஹிட்லர் வாட் ஹி இஸ் பிளானிங் இஸ் ஹி பிளான் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். பிகாஸ் வேர்ல்டு வார் 1ல் சரண்டர் ஆகிறதுக்கான மெயின் கண்ட்ரிஸாக அவர் அந்த கண்ட்ரி தான் பிளானே பண்ணியிருப்பார். பிரிட்டன் ஃப்ரான்ஸ்னால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நம்ம சரண்டர் ஆயிருந்தோம். ஸோ வி ஹேவ் டு அட்டாக் தம் வி ஹேவ் டு மேக் அ ரிவெஞ்ச். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுவார், போலாண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். போலாண்டை வித்தவுட் எனி ப்ரியர் இன்டிமேஷன் 1939 ஃபர்ஸ்ட் டிசம்பரில் போலாண்டில் வித்தவுட் எனி ப்ரியர் இன்டிமேஷன் அவர் வந்து அட்டாக் பண்ணுவார். இந்த அட்டாக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணும். பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ரியர் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, மோரோவர் எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க, விதவுட் அ ரீசன் ஒய் அப்படின்னு அட்டாக்கிங், அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியஸ் கொஸ்டின் இருக்கும். பட் ஹிட்லர் அதெல்லாம் கொஞ்சமே கண்டுக்காமல் அவர் பாட்டு கம்ப்ளீட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். வித்தின் 2 வீக்ஸில் கம்ப்ளீட் போலண்டே வந்து அவர் வந்து ஆக்கிரமிச்சு செஞ்சிருவார், அவரோட கைக்கு வந்துடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் இட்டாலி அண்ட் ஜப்பான் தே ஹவ் பீன் கெட்டிங் எ ஷேக் வித் ஜெர்மன். ஹிட்லர் கூட இட்டாலி அண்ட் ஜப்பான் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாங்க. ஹிட்லர் நெக்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு 1940ல் டென்மார்க் அண்ட் நார்வே திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹிட்லர் இருக்கவே மாட்டார். போலாண்டை அக்வர் பண்ணோம்னா இமீடியட்டாக வந்து ஹி பிளான் டு அக்வர் வித் ஜெர்மன், டென்மார்க் அண்ட் நார்வே டோட்டல் அட்டாக் பண்ணிடுவார். அகைன் வித் இன் மந்த்துக்குள்ளே திருப்பி ஃப்ரான்ஸை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஃப்ரான்ஸ் அண்ட் நியர்பை டெரிட்டரிஸை அட்டாக் பண்ணி டோட்டல் அகைன் ஹி வில் கேப்சர் ஆல் த திங்ஸ். தென் ஹி பிளான் டு அட்டாக் வித் பிரிட்டனையும் ஒரு அட்டாக் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட ஜெர்மனோட ஆர்மி வந்து எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னா அந்த ஆர்மி எங்கெல்லாம் போகுதோ தே ஹேவ் பீன் கெட்டிங் விக்டரிஸ் ஓவர் தேர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட வேர்ல்டு கண்ட்ரிஸே ஒரு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எதிர்க்கவே முடியாத ஒரு ஆர்மி, எதிர்க்கவே முடியாத ஒரு கண்ட்ரி லெவலில் இருக்காங்க, எங்கே போனாலுமே உங்களுக்கு விக்டரியாகவே இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரான்ஸாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அகைன் பிரிட்டனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தே கான்ட் ஏபிள் டு டூ எனி திங். இந்த மீன் டைமில் தான் என்ன ஆகுது, ஜப்பான் வந்து தே ஹேவ் பீன் த்ரோ பாம் வித் யூஎஸோட பேர்ல் ஹார்பரில் அவங்க பாம்பு போட்டுருவாங்க. இதனால் யூஎஸ் வந்து இந்த வேர்ல்டு வார் டூக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இதுவரை யூஎஸ் வந்து வேர்ல்டு வார் டூக்குள்ளே என்ட்ரு ஆகல, ஜெர்மன் அண்ட் தென் வேறு கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ ஜப்பான் வந்து இந்த குண்டு போட்டதுனால யூஎஸ் வந்து இப்போ என்ட்ரு ஆகிறாங்க. ஜெர்மன் என்ன பண்ணும், எல்லா கண்ட்ரிஸும் அட்டாக் பண்ண பிறகு தே பிளான் டு அட்டாக் ரஷ்யா. ஸோ நான் ரஷ்யாக்குள்ளே அந்த அவரோட ஆர்மிஸ் வந்து உள்ளே என்ட்ரு பண்ண வச்சுருவாங்க. ரஷ்யன் ஆர்மிஸும் பேக் அண்ட் ஆர்மி, இத்தனை ரஷ்யன் பெரிய கான்டினென்ட், ரஷ்யன் ஆர்மிஸும் திருப்பி வந்து பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ஜெர்மன் ஆர்மி போகிற இடத்துல எல்லாமே வெற்றியாகவே இருக்குது. ஜெர்மன் ஆர்மிஸ் ஒன்றுமே பண்ண முடியல. தே ஹேவ் பீன் நோ வெரி டாக்டிக்ஸ். ஸோ அதனால் வந்து ரஷ்யன் ஆர்மிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேக் அண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஹிட்லர் வந்து டுவர்ட்ஸ் மார்ச் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த டைமில் தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். கிட்டத்தட்ட ஹிட்லரோட ஃபாலிங் டைம்னு சொல்லலாம். ரஷ்யாவில் கம்ப்ளீட்டாக வந்து சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டாக கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும். ஃபுல்லாக வந்து அங்கே கோல்டு கிளைமேட்டாக மாறிட்டே இருக்கும். அதனால ஜெர்மனோட ஆர்மிஸ்னால அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. ஓவர் கோல்டு, அவங்களால இருக்கவே முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபுட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. இதை ஆல்மோஸ்ட் ஹிட்லர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலும் ஹிட்லர் என்ன சொல்லிடுறாரு, இல்லை யூ ஷுட் நாட் கம் பேக், நீங்கள் வந்து ரஷ்யா கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி ஆகணுன்ட்டு ஃபார்வர்ட் மார்ச் முன்னாடி போக சொல்லிடுவார். அவங்க ஆர்மிக்கும் என்ன பண்ண தெரியாது, அவங்க மார்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் என்ன ஆகும், அமெரிக்கா ஃப்ரான்ஸ் கிட்ட வந்து இறங்கிரும். ஃப்ரான்ஸ் வந்து இறங்கி ஃப்ரான்ஸ் வந்து
ரஷ்யாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஜெர்மன்ஸ். ஸோ ஜெர்மனோட ஆர்மிஸ் கொஞ்சம் இருக்கும். அமெரிக்கா வந்து என்ன பண்ணும், ஃப்ரான்ஸ்குள்ளே வந்து அங்கே இருக்க ஜெர்மன் ஆர்மிஸை வந்து ஃபுல்லாக அடிச்சு ஓட விட்டுருவாங்க. ஜெர்மன் ஆர்மிஸ் அந்த ஃப்ரான்ஸ் கிட்ட இருக்க டெரிட்டரிஸ் எல்லாத்துலையும் வந்து ஜெர்மன் ஆர்மிஸை அடிச்சு ஓட விடுவாங்க. இதே டைமில் தான் ரஷ்யாவில் நடக்கும். கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும் போது ஜெர்மன் ஆர்மினால் டோட்டலாக அட்டாக் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரஷ்யன் ஆர்மி தே ஹவ் பீன் பூம் இட் அவுட் கம்ப்ளீட்டாக. அவங்க வந்து ரஷ்யன் ஆர்மிஸ் வந்து அட்டாக் பண்ண இருப்பாங்க. ஸோ ரஷ்யன் ஆர்மியோட அட்டாக்கை ஜெர்மனால் எதிர்கொள்ள முடியாது. ஸோ ஜெர்மன் ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிட்டே இருப்பாங்க. இங்கே ஃப்ரான்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிரும், ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி ஆயிரும் ஃப்ரான்ஸுக்கும். அங்கேருந்து ஜெர்மன் ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ரஷ்யாவிலேருந்து ஜெர்மன் ஆர்மி கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஜெர்மன் ஆர்மி இப்போ கம்ப்ளீட்டாக சுருங்கிக்கிட்டு இருக்கு. ஜெர்மன் டோட்டல் ஆக்குபை பண்ண எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹிட்லருக்கு தெரிஞ்சிருது. ஹிட்லருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரும் ஜஸ்ட் ஏஜென்ட்ஸ் பிளானிங் அவுட். ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் வந்து ரஷ்யாவோட ஹெல்ப் மூலமாக தான் வந்து போலாண்டை வந்து அட்டாக் பண்ணி போலாண்டை கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஜெர்மன்ஸ். ரஷ்யா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்ஸ் அகைன் திருப்பி போலாண்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க ஜெர்மன் ஆர்மிஸை ஃபுல்லாக வந்து வெளியடிச்சிருப்பாங்க. வெளியடிச்சு போலாண்டுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரஷ்யாவோட கேப்சர் இருக்க ஜெர்மனோட கேப்சரில் இருக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஜஸ்ட் கெட் இன் டு ஜெர்மன்ஸ். சரிங்களா? ஜெர்மன் கண்ட்ரிக்குள்ளே ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனை வந்து இப்போ பிளான் பண்ணி தே ஹேவ் பீன் பிளான் டு அசனேட் அவுட். சரிங்களா? கம்ப்ளீட்டாக வந்து ஜெர்மனை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுங்கிறது இப்போ ரஷ்யாவோட பிளான் ஆயிடுச்சு. ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாம்பு போட்டு தென் வேரியஸ் மிலிட்ரி டேங்க்ஸ் மூலமாக வந்து ஜெர்மன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெர்மன்ஸாலும் ஒன்றும் பண்ண முடியல. தே ஹேவ் பீன் கெட்டிங் ரிவர்ட்டட் அவுட் பிகாஸ் கம்ப்ளீட்டாக வேரியஸ் ஃபோர்ஸஸ் வேரியஸ் கண்ட்ரிஸ் ஆக்குபை பண்ணி ரெஸ்ட்லெஸ் அவங்களோட வாரனால ஜெர்மன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால அவங்களால திருப்பி ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியல. ஸோ அவங்களும் பேக் ஆகிட்டே இருக்காங்க. ஜெர்மனுக்குள்ளேயே ஜெர்மனால் ஒன்றும் பண்ண முடியல. ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கேபிட்டல் பெர்லினே வந்து அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஹிட்லருக்கு வந்துடுது. ஹிட்லருக்கு வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து ஹிட்லர் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னா, இன்னும் ஒரு 2 days கம்ப்ளீட்டாக வந்து ரஷ்யன் ஆர்மி உங்களை அட்டாக் பண்ணிடும். ஸோ நீங்கள் அது கூட பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹிட்லருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சுற்றி இருக்க மேஜர் ஃபோர்ஸஸ்க்கெலாம் ஃபைன், இப்போ கிட்டத்தட்ட அவங்க நம்மளை சூழ்ந்துட்டாங்க, இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. மோரோவர் நான் வந்து அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு எனக்கு பிளான் இல்லை. மேபி நான் நானே வந்து தற்கொலை தான் செஞ்சுக்குவேன். எனக்கு சரண்டர் தப்பிச்சு ஓடுறதோ அல்லது அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறதோ எனக்கு பிளான் கிடையாது. நான் வந்து சாகடிச்சுக்குவேன். இதான் என்னோட பிளான். நீங்கள் யாரும் தப்பிக்கணும்னு நினச்சின்னா ஷூர் நீங்கள் தப்பிச்சு போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவர் சுற்றி இருந்த நிறைய பேர் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் ஹிட்லருக்கு ரொம்ப நேர்மையாக இருந்தவங்க மட்டும் தே வாண்ட் டு வித் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் கூட இருப்பாங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 days அடுத்த டே இன்ஃபர்மேஷன் வரும். சார் நாளைக்குள்ளே வந்து ரஷ்யன் ஆர்மி வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். தே ஹவ் பீன் பிளான் டு அசனேட் அவுட். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களை எப்போ வேணால் கொலை பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த லாஸ்ட் அவர் சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவரோட லாங் டேர்ம் லவர் ஈவா பிரவுன் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுவார். மேரேஜ் பண்ண பிறகு அந்த நெக்ஸ்ட் டே அவருக்கு மார்னிங் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும், ரஷ்யன் ஆர்மிஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்டர் ஆகிட்டாங்க, இன்னும் 3 hours தான் தே வில் ரீச் யுவர் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஹிட்லர் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ட பிறகு ஹிட்லர் அண்ட் ஈவா பிரவுன் ரெண்டு பேருமே அந்த ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து அவங்க கிட்ட இருக்க இந்த காவலாளி சமையல்காரவங்க, அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப சாதாரணமாக பேசி ரொம்ப உருக்கமாக பேசி இவ்வளோ தூரம் இந்த டெட் எண்ட்லேயும் என் கூடயே இருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருக்கும் கை கொடுத்து கொஞ்சம் உருக்கமாகவே பேசி அது ஒரு ஹெல்ப்ஃபுல் மென்டாலிட்டியில் எல்லாருக்குமே ஒரு தேங்க் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போயிடுவாங்க. ரூம்குள்ளே போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிஸ்டல் சவுண்ட் மட்டும் வரும். பாடி கார்டு வந்து ரூமை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈவா பிரவுன் ஹிட்லரோட ஒய்ஃப் வந்து விஷம் மருந்து இறந்துருப்பாங்க. ஹிட்லர் வந்து தன்னை சுட்டு இறந்துருவார். ஸோ இதுதான் ஹிட்லரோட டெத். கிட்டத்தட்ட World War II எண்டே இங்கே தான் ஸ்டார்ட், இங்கே தான் இருக்கும். ஹிட்லர் இறந்தோடனே ரஷ்யன் ஆர்மி உள்ளே என்டர் ஆகி பார்க்கும்போது ஹிட்லர் வந்து இறந்துருப்பார். ஹிட்லர் இறந்தோடனே அவரோட பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக அவர் ரேப் பண்ணி கார்டில் வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அவரோட பாடி கூட ஹிட்லர் ரஷ்யன் ஆர்மிஸ்க்கு கிடைக்காது. இது மூலமாக கிட்டத்தட்ட World War II வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். ரஷ்யா அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து அமெரிக்கா மேலே குண்டு போட்டதுனால அமெரிக்கன்ஸ் வந்து ஹிரோஷிமா நாகசாக்கியில் அவங்க குண்டு போட்டுருவாங்க. இது மூலமாக கம்ப்ளீட்டாக World War II வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். World War II ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து ஒரு பீக்கில் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியாக இருந்தது. எண்டிங் ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் வேர்ல்டே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு ஹிட்லரோட டெட் எண்டுக்கு வந்துடும். இந்த மீன் டைமில் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வார் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது ஜெர்மன் வந்து டோட்டலாக ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவோம்னா இவரை விட்டாக்கிறது வேர்ல்டே ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹிட்லர் கொள்றது நம்மளோட வேலையாக இருக்கணும்ட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஹிட்லர் கொள்றதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. 42 அட்டெம்ப்ட் இது பண்ணியிருப்பாங்க, 42 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிட்லரோட லக்கா என்னன்னு தெரியாது.
எந்த அட்டம்ப்ட்லையும் அவர் வந்து மாட்டியிருக்க மாட்டார். அவரே தன்னைத்தானே சுட்டி இறந்ததாக தான் ஒரு விஷயமா இருந்திருக்குமே தவிர்த்து அவர் எதுலையுமே மாட்டியிருக்க மாட்டார். அதில் ஒரு பெரிய அட்டம்ப்ட் என்னென்னா, ஒரு ஒரு பிளான் ஒன்று நடக்கும். ஆல்மோஸ்ட் ஹிட்லர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிளில் வச்சு ஒரு பிளான் பண்ணுவார். அதில் ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஹிட்லர் வந்து ஒரு மைனர் இன்ஜுரிஸில் தான் தப்பிச்சிருப்பார். அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாம் பிளாஸ்ட்டுக்கு ஒரு பர்சன் அனுப்புவாங்க. சப்போஸ் ஜஸ்ட் கெஸ்ட் யூ ஆர் பீன் தேர், நீங்கள் தான் ஹிட்லர் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க செகண்ட் பர்சன், தென் நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன் தான் பாம் வைக்க வரவர். அவர் என்ன பண்ணுவார், உள்ளே வந்து பாம் வச்சுட்டு வெளியே போயிடுவார். சரிங்களா? இந்த பாம் தான் ஃபெயிலியர் ஆகுது. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு எனக்கு எப்படி கெஸ்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்க எடுத்து போனது 2 பாம், அதில் ஒரு பாம் தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பாம் ஆக்டிவேட் பண்ண ஃபியூ மினிட்ஸில் அது வந்து வெடிச்சிடும். ஸோ அவங்க உள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஒரு பாம் தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் கம்ப்ளீட்டாக வந்து வுட்டன் பிளேஸில் கவர் ஆனது. கம்ப்ளீட்டாக வுட்டன் பிளேஸாக இருக்கும். இட்ஸ் நாட் அ கான்க்ரீட் வால். ஸோ வுட்டன் பிளேஸுங்கிறதுனால, வுட்டன் பிளேஸ் வித் மோர் விண்டோஸுங்கிறனால, அந்த வெடிச்ச அந்த பாம்போட இன்டென்சிட்டி ப்ரெஷர் வந்து இமீடியட்டாகவே எவாபரேட் ஆகி வேப்பரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்டென்சிட்டி ப்ரெஷர் இல்லாததுனால செகண்ட் திங் ஹிட்லர் வந்து தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. மேபி அது கான்க்ரீட் வாலாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும். அது மூலமாக ஹிட்லரோட டெத்தும் நடந்திருக்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் பக்கத்தில் ஒரு ஹிட்லர் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், ஹிட்லர் நீங்கள் தான் ஹிட்லர்னா, ஹிட்லர் உங்களுக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பாம்பு எடுத்துகிட்டு வந்தார். அந்த தேர்ட் பர்சன் என்ன பண்ணார், பாம்பை ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காலால் என்ன பண்ணுறாரு, செகண்ட் பர்சன் கிட்ட வரையும் ரொம்ப நெருக்கமாக தள்ளி வைக்கிறார். ஸோ தட் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி சூட்கேஸை தள்ளி வைக்கிறாரு. அதில் வந்து பாம்பு இருக்குது, தள்ளி வச்சுறாரு. தள்ளி வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அந்த பாம்பு வச்சுட்டு போனவருக்கு அதுக்கு அந்த சைடில் இருந்தவர் அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது சூட்கேஸ் எதாரமாக தவறி கீழே தவறி வந்து சாஞ்சு விழுந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சூட்கேஸ் எடுத்து அவர் பக்கத்தில் போய் பத்திரமா வச்சுட்டாரு. இந்த சூட்கேஸ், அதாவது இந்த பாம்போட பொசிஷன் வந்து மாறி கொஞ்சம் தள்ளி போனதுனால ஹிட்லருக்கு அந்த அட்டாக் வந்து ஹிட்லர் மேலே ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. மேபி இதுவும் வந்து அந்த அட்டாக்கான ஒரு ஃபெயிலியரும் வந்து கன்சிடர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வேர்ல்டு வார் டூ அந்த ஹிட்லரோட அசனேஷன்ஸ், அவர் எந்த அளவுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹிட்லர் ஃபைனலாக எப்படி டெத் இருந்திருக்கு. இதுதான் இந்த வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் டு எண்ட். ஹிட்லர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் டெத்துக்கு 1 day பிஃபோர் தான் மேரேஜ் பண்ணியிருப்பார் அவரோட லாங் டேர்ம் லவ் எவா ப்ரௌனை. அவர் மேரேஜ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா April 29, 1945. April 30, 1945 அவர் இறந்திருப்பார். இதுதான் வேர்ல்டு வார் 2ஓட ஜஸ்ட் லிட்டில் பிட் ஹிஸ்ட்ரி விச் ஐ நோஸ். மேபி நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஒமிட் பண்ணியிருக்கலாம். இஃப் ஐ ஒமிட் இட் அவுட் மீன்ஸ் வெரி சாரி ஃபார் தட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் ஷேர் இட் அவுட் அண்ட் லைக் இட் அவுட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்னா யூ ஜஸ்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் தேர் குரூப்ஸ் அண்ட் எவ்ரி திங். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், யூ ஜஸ்ட் ஷேர் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.